நாம் கடந்து வந்த வழிகள் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறாராம், இவைகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினால உனக்கு முன்னால என்ன செய்கிறேன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழல்களிலே நீ கிரியை செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அது சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் தேவனாலே அறியப்பட்ட உன் பலவீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார். பலவீனங்களுக்கு நடுவிலே, பாடுகளுக்கு நடுவிலே, குறைவுகளுக்கு நடுவிலே, எத்தனையோ சோர்வுகளுக்கு நடுவிலே நீ கிரியைகளை செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை அப்படியே சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, உன் பலவீனத்து கூடாக நீ கடந்து போன போது நீ கிரியை செய்த அந்த நேரங்களை நான் மறந்து போகவில்லை. அல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்களுக்கு நடுவிலும் பாருங்க, அது மாத்திரம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், தெய்வ பக்தி, தேவ நாமத்தை நீ பற்றி கொண்ட அந்த உறுதியை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அது சொல்லுகிறார், ஏன் உனக்கு முன்னாலே திறந்த வாசல்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், தேவ அந்த பக்தி கர்த்தருக்கு மகிமை. அது மாத்திரம் இல்ல, தேவ வசனத்தின்படி நடக்கிற வாழ்வு, இந்த வாழ்வை தேவன் பார்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த வசனத்தின்படி வாழ்கிற போது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது, அது நிரந்தரமான ஒரு திறந்த வாசல் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக வாய்ப்புகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை கொண்டு வரத்தக்கதான ஒரு திறந்த வாசல், அந்த வாசல் ஒரு நிரந்தரமான ஒரு திறந்த வாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. உள்ளே போக முடியாது, வெளியே யாரும் வர முடியாது. அந்த எரிகோ என்ன செய்யப்பட்டதா, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட பேசுகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளின்படி, தேவ வார்த்தைகளின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன போது 20வது வசனம் சொல்லுகிறது, எக்காலம் ஊதப்பட்ட போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு கூட அவர்கள் முழங்குகையில் என்ன சம்பவித்ததா, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இடிந்து விழுந்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி, பாருங்க, சுற்றி சுற்றி வருகிறார்கள், எல்லா பக்கத்திலும் அடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஒன்னும் சொல்லல, தேவனுடைய வார்த்தைகளின்படியாய் அவர்கள் தேவனை உயர்த்தின போது வசனம் சொல்லுகிறது, எந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களோ அதே இடத்திலே கர்த்தர் என்ன செய்தாரா, வாசல்களை திறந்து கொடுத்தார். இருந்த இடம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டாது, வெறும் மதில் சுவர்களாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாய்ப்பே இல்லை. ஒரு சிலருக்கு முன்பதாக எரிகோவின் வாசல் இருந்தது, ஒரு சிலருக்கு முன்பதாக எரிகோவின் மதில்கள் தான் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசல் இருந்தாலும் மதில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பது என்று தீர்மானித்து விட்டால் நீ இருக்கிற இடத்துல அந்த வாசலை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. நீ ஓடி தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. ஏன் சொன்னா, ஒரு நிரந்தரமான வாசல் தேவன் திறந்து வைக்கிற போது அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால வைச்சிருக்கிறேன், அதை எவனும் இனி பூட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.